காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் மணிமங்கலம் வாக்குச்சாவடி மையம் எண் 272 தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். வாக்களித்த பிறகு நிருபர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு எழுச்சியாக வலிமையாக ஆட்சி மாற்றத்தை எதிர்நோக்கி மக்கள் வாக்களித்து வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த முறை 2 மடங்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் இந்திய கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவார். 18வது மக்களவைத் தேர்தல் இந்த தேசத்தை காப்பதற்கும் மண்ணை பாதுகாப்பதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வலிமை பெற்று பாதுகாப்பதற்கு மக்களே இதனை நடத்துகிறார்கள். இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும். நாங்கள் மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறோம். ஆனால் மோடி இயந்திரங்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறார். இதுதான் அவருக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நாங்கள் அனைவரும் விழிப்போடு இருக்கிறோம். மேலும் வாக்குச்சாவடியில் உள்ள முகவர்கள், வழக்கறிஞர்கள் உற்று நோக்கி பார்த்து வருகின்றனர். ஏதேனும் தவறுகள் நடக்கும் பட்சத்தில் தேர்தல் அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்க உள்ளோம் என்றார். இன்று திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுடைய மணிமங்கலம் கிராமத்தில் ஜனநாயக கடமையை ஆற்ற வந்திருக்கிறோம். இன்று வாக்கு பதிவு செய்திருக்கிறேன். இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு எழுச்சியாக வலிமையாக மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்நோக்கி வாக்களித்து வருகிறார்கள். அதே போன்று குறிப்பாக எங்களுடைய திருப்பெரும்புதூர் தொகுதியில் எங்களுடைய இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் காலையிலிருந்தே எல்லா நிலையங்களுக்கும் வாக்குச்சாவடிகளுக்கு சென்றிருக்கிறார். அதே மாதிரி எங்களுடைய மாவட்ட ஊராட்சி பெருந்தலைவர் மனோகரன் அவர்களும் என்னோட சேர்ந்து இங்கே இந்த பணியில் இருக்கிறார்கள். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கடந்த தேர்தலை காட்டிலும் 2 மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் எங்களுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற போகிறார்கள். கடந்த தேர்தலை விட விறுவிறுப்பாக மக்கள் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியாக வாக்களித்து வருகிறார்கள். வாக்குச்சாவடி முகவர்களுக்கு என்ன மாதிரியான தகவல் வந்து, அதாவது அவங்களோட பதிவு பண்ணுவாங்க அப்படியே தங்களோட இல்லை, இந்த தேர்தல் கட்சி நடத்துகிற தேர்தல், மக்கள் நடத்துகின்ற தேர்தல், 18வது மக்களவை தேர்தல். இந்த தேசத்தை காப்பதற்கும் மண்ணை பாதுகாப்பதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வலிமை பெற்று அதை பாதுகாப்பதற்கான தேர்தல் இது. 18வது மக்களவை தேர்தல் என்பது 17 மக்களவை தேர்தல் போன்று இல்லை. இது மக்களே நடத்துகிறார்கள். தேர்தல் திருவிழாவாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், ஆட்சி மாற்றம் வர வேண்டும், பாசிச சக்திகள் அகற்ற வேண்டும். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரம் காலை முதல்ல பிரச்சனையாவே இருக்கு சார். எப்படி பாக்குறீங்க வாக்குப்பதிவு? மோடி எந்த நேரத்தில் எந்த வேலையை ஒன்னாலும் கையில் எடுப்பாரு. நாங்கெல்லாம் மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறோம். மோடி இயந்திரங்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறார். இதுதான் வித்தியாசம். நாங்கள் விழிப்போடு இருக்கிறோம். எங்களுடைய வேட்பாளர்களுடைய முகவர்கள், குறிப்பாக வார் ரூம் அமைத்திருக்கிறோம். சோசியல் மீடியா, வழக்கறிஞர்களுடைய கட்டமைப்பு அனைத்தும் இதை உற்று நோத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதத்தில் தவறு நடந்தாலும் உடனே டிஜிபி அவர்களுக்கும் தலைமை தேர்தல் அலுவலருக்கும் அங்கே எங்களுடைய சென்ட்ரலைஸ்டு வார் ரூமிலிருந்து உடனுக்குடன் புகார் தெரிவிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆகவே மோடி முயற்சி செய்வார், இயந்திரம் மூலமாக ஏதாவது செய்யலாமா என்று. வாக்காளருக்கு பூத் சீட்டு பல இடத்துல கிடைக்காம இல்ல, அது சிறிய சிறிய பிரச்சனைகள் காலையிலிருந்து இருக்கதான் செய்ய. திருவள்ளூர்ல கூட ஒரு கிராமங்களில் வாக்குச்சாவடியில இயந்திரங்கள் வேலை செய்யவில்லை. அதை உடனே வேறு இயந்திரங்கள் அனுப்புகிறார்கள். இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், மோடியுடைய மேஜிக் வேலை இயந்திரங்களில திருத்தம் செய்வது, மாற்றம் செய்வது, வட மாநிலங்களில் கடந்த தேர்தல் செய்தது போல் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் அனுமதிக்காமல் எங்களுடைய இந்தியா கூட்டணியின் தலைவர் பெருமக்கள், தோழர்கள் கண்ணும் கருத்துமாக கவனித்து வருகிறார்கள்.